ராஜா, உங்க ராஜாவை காட்டு, ராஜாவை காட்டுங்கிறாரு. எங்க ராஜா வேடிக்கை ஒண்ணும் பார்க்க மாட்டாரு, போங்கடா. காயத்திரிதம் காக்காமே கபடி வந்தம் நடனாமல்லோ. அதாவது காடு மத வனாந்திரங்கள் எல்லாம் கடகடவென்று கடந்து அம்மனவரோட அச்சர பாக்கம் அஜீரண வந்த பகோடா பாக்கம் இது ஐயோ டாமோ டமாவோ. மன்னனை பார்க்க ஒரு தடையா, அதற்கு ஒரு படையா, இது முறையா, நீதியா, தர்மம் தானாங்கிற என்ன புத்தன கீழே பார்க்க பாக்குது ஜெயமாரி எழுத்த நாக. ஐயோ என்னோட பெரிய தொல்லையா போச்சு. வருதுங்கிறார். யார பார்த்து பிச்சைக்கார பசங்க, இது எங்க கோட்டை, நடக்கிறது எங்க ஆட்சி. இந்த நாட்டை ஆடுறது யாருன்னு நினைச்ச? யாரு யாரு யாருன்னு? யாருன்னு? உங்க அண்ணாவோ? இல்லையா, எங்க அத்தா. பிச்சைக்கார கும்பல் நினைச்சேன், சரியான பைத்தியார கும்பல். ராக்கி வச்சாரு டப்டூபி தூக்குற காக்காவே. ஆமா, இவன் என்ன சொல்றான்? பைத்தியம் தாங்கிறயா. அதுக்கா இவ்வளவு நீளம்? தேக்காவா சுழுத பாழன்ட்டு இந்த ஆஸ்மந்தல் மரகந்த சுட்ட கத்திரிக்காய் எட்டே சுட்ட கத்திரிக்காய் எட்டே கொட்டாபரி முட்டா சேத்துல குட்டே சுட்ட கத்திரிக்காய் எட்டே பூரம் காக்கா டுவன் என்ன சுட சுவ கிரிகிரி டுவ டுவ அடுவா 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 மதனா, அத்தா அத்தா மதனா, அழாதே மதனா. என்னை பாரு, என்னைத்தான் பாரு. முடியாது, நான் உங்களை விட மாட்டேன், விடவே மாட்டேன். இப்போ என்ன நடந்து விட்டது? அந்த பாவிகளை கேளுங்கள். நான் உங்களுக்கு சொந்தக்காரி என்று சொன்னேன், இருக்கிறார்கள். நான் உங்களை பார்க்கவே கூடாது என்று தடுக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். நீங்கள் போங்கள். ஏன் மானா இவ்வளவு ஆத்திரம்? ஓஹோ, உன்னை குமரி நாட்டிலேயே விட்டு விட்டு வந்தேனே, அதற்காக கோவமா? இல்லை, கொண்டாட்டம், குதூகலம். மணிமுடி தடுத்த மாமல்லர் அல்லவா? கேவலம் ஏர் பிடித்த நேரத்தில் தோல் பிடித்து நின்ற இந்த ஏழை இப்போது பிடிக்குமா? பைத்தியமே, உன்னை தேடி ஆள் அனுப்பினேன், நீ வீட்டில் இல்லையா? ஆமா, நானெல்லாம் தேட சொல்லி ஆணையிட்டு இருக்கிறேன். எதற்காக? இருக்கிறேனா இறந்து விட்டேனா என்று பார்க்கவா? இனி அந்த கவலையே வேண்டாம். சாவதற்கு முன் உங்களை ஒருமுறை பார்த்து விட துடித்தேன், வந்தேன், பார்த்தேன். போக போகிறா இல்லையா? ஆமா, போ. நான் மட்டுமா? உங்களையும் அழைத்துக் கொண்டுதான் இந்த இடத்தை விட்டே நகருவேன். மறுத்தால் கன்னத்திலே ஒன்று கொடுத்து இடுப்பிலே தூக்கி வைத்துக் கொண்டு போய்விடுவேன். நீங்கள் குழந்தையாக இருந்திருந்தால் இப்போது முடியுமா? கெஞ்சுவேன், கதறுவேன், காலில் விழுவேன், கையை பிடித்து இழுப்பேன். விளையாட்டல்ல, உண்மைதான். பாருங்கள், போய்விடும். உங்கள் புனிதமான இதயத்தை புரிந்து கொள்ளும் யோகியதை இங்கு யாருக்குமே இல்லை. இந்த நன்றியில்லா பிறவைகளுக்காக நீங்கள் ஏன் உழைக்க வேண்டும்? எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் அந்த பாவைகளின் நாவையெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி எறிவேன். அதனால்தான் அதிகாரம் உன் கையில் இல்லை. மதனா, கல்லடியும் சொல்லடியும் கடமைவாதிகள் சந்திக்க வேண்டிய முதல் படி, அரசியல் அகராதிப்படி. அப்படியா? இப்படி இன்னும் எத்தனை படிகளோ? உருப்படியாக ஓடிவிடுவோம், பாருங்கள். ஓடு ஓடு என்று யார் கூறினாலும் நாடு நாடு என்று முழங்கிக் கொண்டேதான் இருப்பேன், என் லட்சியம் நிறைவேறும் வரை. அதுவரையில் என் கதி எப்போதும் போல் குமரி நாட்டின் குடிசைக்கு போடி என்கிறீர்களா? இல்லை, எப்போதும் போல் என்னுடனேயே இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அரண்மனையில் இருப்பது கூட ஆபத்து. அதனால் கடுகளவு கவனக்குறைவு என்றாலும் மலையளவு பிழை நேர்ந்துவிடும். பிறகு கிடுகிடு பாதாளத்தில் தள்ளிவிடுவார்கள் மக்கள். ஆபத்து அதிகம் என்றாலும் எவ்வளவு சுகமாக
மறுக்கிறது? இந்த சுகத்திலேதான் பதவி வரியே பிறக்கிறது மதனா. இதில் மயங்கித்தான் ஆட்சியிலே இருந்தவர்கள் மக்களை மறந்தார்கள், துன்பத்தை விதைத்தார்கள், துயரத்தை வளர்த்தார்கள். அதன் விளைவைத்தான் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாயே. நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருவர் தானே இப்போது. மதனா, கட்டிக்கரும்பை எட்டிக்கனிகளுக்கு மத்தியில் வைத்தாலும் கரும்பின் சுவை மாறாது. வா. எங்கே? வா. ஏன் வா. சுகம் தேடும் கூட்டத்தில் நானும் சேர்ந்து விட்டதாக என் மேல் குற்றம் சாட்டினாயே. என் வாழ்க்கையை பார். ஐயே, இது என்ன மண் பாத்திரம்? இதுலயா நீங்க தண்ணி குடிக்கிறீங்க? என்னது கட்டில் மேல பாய போட்டிருக்காங்க? இங்க ஒரு மெத்த கூட கிடையாதா? வீரர்கள் வில்லைத்தான் காட்டுவார்கள், வல்லை காட்டி நான் பார்த்ததில்லை. பிறகு திருடனை பார்த்து ஏன் வந்தா என்று கேட்டால் சிரிக்காமல் வேற என்ன செய்வது? ஓஹோ, திருட வந்திருக்கிறீர்களா? திருடுவதற்கு இங்க என்ன இருக்கிறது உன்னை தவிர? நீங்கள் துணிச்சல்காரர். அன்று பாதாளத்தில், இந்த ஆகாயத்தில். நீங்கள் மண்ணிலே பதுங்கினாலும் விண்ணிலே பறந்தாலும் என் கண்ணிலிருந்து மட்டும் தப்ப முடியாது. வீரராக இருந்தால் படையில் சேர்ந்திருப்பீர்கள், லட்சவாதியா இருந்திருந்தால் எங்கள் கூட்டத்தில் இணைந்திருப்பீர்கள். நீங்கள் வீரரும் அல்ல, தியாகியும் அல்ல, திருடர். அமரா, இப்போதும் சொல்கிறேன், நான் தயார். உங்கள் கூட்டத்தில் எப்படி சேர்வது? மற்றவர்கள் குறை கூறினாலும் குற்றத்தை சுமத்தினாலும் சாகுமுறையில் அழியாத அடையாளமிட்டுக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் குறை சொல்வார்கள், குற்றம் சுமத்துவார்கள் என்றால் உங்கள் அடையாளம் என்ன? அவமான சின்னமா? அவமான சின்னம், லட்சிய சின்னம். நெருப்பிலே காய்ச்சிய இரும்பினால் நெஞ்சிலே குறியிட்டுக் கொள்ள வேண்டும். மண்டலமே எதிர்த்தாலும் மரணமே நேர்ந்தாலும் மணிமங்கலத்தின் விடுதலைக்காக போரிடுவேன் என்று வீர சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்கும் துணிவற்றவர், எதையும் தாங்க மிதியமற்றவர், உறுதியற்றவர், கொள்கையற்றவர். நெருப்பினால் என் நெஞ்சில் குறியிட்டுக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே? அமரா, நீரின் மேலான, நெருப்பின் மேலான, என்னை பெற்ற தாயின் மேலான, மணிமங்கலத்தில் மன்னராட்சி ஒழிப்பேன். இதை மக்களிடம் ஒப்படைப்பேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன். துணைக்கு வருபவர்களை கனியாகி விடுகிறார்களே,
பக்கத்தில் இருப்பவர்களை பள்ளத்தை தூண்டுகிறார்களே என்று நாடகம் ஆடினேன். நான் வாதித்ததெல்லாம் உங்களை சோதிக்கத்தான். என் உள்ளத்தை பறி கொடுத்து விட்டேன். மறுமுறை சந்தித்த போது என் கடமையும் நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களும் உங்களை நெருங்க விடாமல் என்னை தடுத்து விட்டன. நீங்கள் எனக்கு ஆபத்தில் உதவிய போதெல்லாம் நான் ஒரு பெண் என்ற முறையில் தான் எனக்கு உதவி செய்கிறீர்களோ என்று நான் தவறாக எண்ணிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இப்போதுதான் நான் உங்களை புரிந்து கொண்டேன். இப்போதாவது உண்மை சொல், நீ யார்? வேண்டாம் வேண்டாம், அதை விட்டு கேட்காதீர்கள். அமரா, முதன் முறையாக உன்னை சந்தித்த போது முற்றும் துறந்த துறவி போல காட்சியளித்தாய். இன்று ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாத மர்மப்பிறவியாக காட்சியளிக்கிறாய். சொல், உன் வரலாறு தான் என்ன? இந்த நாட்டை விழுங்கி ஏப்பமிட்ட குமரி மன்னனால் பாதிக்கப்பட்டவள். உடைமைகளில் உடன் பிறப்பையும் பறி கொடுத்தாலாது. இவ்வளவுதான் இப்போது சொல்ல முடியும். எங்கள் தலைவரின் அனுமதி பெற்று உங்களை எங்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொண்ட பிறகு மற்ற உண்மைகளை சொல்லுகிறேன். அதுவரை நீங்கள் இங்கு வரவே கூடாது. அதுதான் முடியாது. நான் உன்னை பின்பற்றிக் கொண்டே இருப்பேன். காரணம்? காதலுக்காக மட்டுமல்ல, உன்னை காப்பாற்றும் கடமையும் எனக்கு இருக்கிறது. அமரா, உன்னை சூழ்ந்திருக்கும் ஆபத்து உனக்கு புரியவே இல்லை. அப்படி என்றால் நாம் இங்கே சந்திக்க கூடாது. ஓஹோ, மீண்டும் இடமாற்றமா? இல்லை, தனிமைக்காக அருவிக்கரை பக்கத்தில் சந்திப்போம். உங்கள் குரல் கேட்டு ஓடோடி வருவேன். என்னடி இது, இளவரசியா இப்படி? இதை உடனே அமைச்சருக்கு சொல்லணும். நான் தான் குமரி மன்னன். இந்த வீரரோட தங்கச்சி இல்ல அமுதா? ஆமா, அவளோட கற்பையும் கெடுத்துட்டாரு. கெடுத்துட்டாரா? மானத்தை இருந்த அமுதா உயிர் வாழ விருப்பப்படாம வெறுப்புல உழுந்து செத்துட்டான். உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கேன். நானும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். பிடித்தவனே, மணிமகரத்தை பறித்தவனே, என் அன்பு தங்கையின் மானத்தையும் உயிரையும் விழுங்கிய பெண் பித்தனி அகப்பட்டுக் கொண்டார். நான் பேசாதே. என் நாட்டையும் வீட்டையும் காராக்கி விட்டது. இனி தப்ப முடியாது. எப்படி இந்த வச்சனத்திற்கு விலை? உன் உயிர் இதுதான் உன்னை காப்பாற்ற. ஒழித்து போ.
உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்து விட்டுருக்கேன் தெரியுமா? உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்சமானதுன்னா நிறைய செஞ்சு வச்சிருக்கேன், பாத்தீங்களா? என்ன இது காயம்? இது என்ன கையில கட்டு? ஐயோ, கையெல்லாம் வெந்து போயிருக்கேன். என்னத்தான் நடந்தது? ஒரு பெண் என்னை சொல்லால் சுட்டரித்து விட்டான். அவ்வளவுதான். எனக்கு வந்து விட்டது கோபம். அதன் விளைவுதான் நெருப்பு என் கையை சுட்டு விட்டது. ஏன் உங்களை திட்டி அந்த பாவை அல்லவா சுட்டு சாம்பல் ஆக்கி இருக்க வேண்டும் அது நெருப்பு? மகனா, அவளும் உன்னை போல் ஒரு பெண் தான். வீணாக சபிக்காது. பாவம். ஏனா உங்கள் உடலிலே எறும்பு ஒன்று ஊர்ந்தாலும் அந்த எறும்பு கூட எனக்கு எதிரிதான். இந்த காயங்களுக்கு காரணம் யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்கள், யார் அவள்? அது அரசியல் ரகசியம். சொல்ல முடியாது. சொல்ல மாட்டீர்களா? இப்போது சொல்ல முடியாது. அப்படியானால் இந்த காயம் மாறும் வரை உங்களை வெளியில் விடவே மாட்டேன். பாருங்கள். ஏன் சாப்பிடுங்க. இதையெல்லாம் நான் சாப்பிடுவதில்லை என்று உனக்கு தெரியாது? முடியாது. இன்று நான் சொல்கிறபடிதான் நடக்க வேண்டும். சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடுவது? எனக்கு தாயில்லாத குறையே தெரியவில்லை. அப்படியா? நான் மிகவும் பாக்கியம் செய்தவள். மகனா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? எனக்கு எதற்கு கைமாறு? நான் என்ன புதிதாக வந்தவளா கைமாறு பெறுவதற்கு? இது என் கடமை. எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது உன்னிடம். என்னது? உன்னை மணப்பெண்ணாக மணப்பந்தல்லே பார்ப்பது. என்னது? உண்மையாகவா? உன்னிடம் போய் சொல்லுவேனா? பார்த்ததில்லை, பிறர் சொல்லால் கேட்டதில்லை, இதழ் சுவையை அறிந்ததில்லை, இதில் மயக்கம் வந்ததென். சுகத்தை பார்த்ததில்லை, பிறர் சொல்லால் கேட்டதில்லை, இதழ் சுவையை அறிந்ததில்லை, இதில் மயக்கம் வந்ததென்ன. அருகில் இருக்கும் துணையை எழுப்பும் உறங்கும் தலைவன் உடலை திருப்பும். அருகில் இருக்கும் துணையை எழுப்பும் உறங்கும் தலைவன் உடலை திருப்பும். முகத்தை பார்த்ததில்லை, அன்பு மொழியை கேட்டதில்லை, இந்த மனதை கொடுத்ததில்லை, இதில் மயக்கம்
வந்ததென்ன? திரியை குறைக்கும், திறந்து கிடக்கும் கதவை அடைக்கும், எரியும் விளக்கின் திரியை குறைக்கும். மெல்ல நெருங்கும் சொல்லத் தொடங்கும், முதலில் தயங்கும் முடிவில் மயங்கும். மெல்ல நெருங்கும் சொல்லத் தொடங்கும், முதலில் தயங்கும் முடிவில் மயங்கும். சுகத்தை பார்த்ததில்லை, பிறர் சொல்லால் கேட்டதில்லை, இதழ் சுவையை அறிந்ததில்லை, இதில் மயக்கம் வந்ததென்ன? மயக்கம் கலையும் மௌனம் நிலவும், குளிர்ந்த மேனி காற்றில் உலரும். மயக்கம் கலையும் மௌனம் நிலவும், குளிர்ந்த மேனி காற்றில் உலரும். களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும், காலை விடிந்தால் நீரிலாடும். களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும், காலை விடிந்தால் நீரிலாடும். முகத்தை பார்த்ததில்லை, அன்பு மொழியை கேட்டதில்லை, இந்த மனதை கொடுத்ததில்லை, இதில் மயக்கம் வந்ததென்ன?